நீயே வந்து விட்டாய். ஆஹா, சேலை தூக்குகிறது, தாப்பு டக்கராக இருக்கிறது. சரி சரி, எவன் வாங்கி கொடுத்தானோ காட்டன் புடவடா. சரி விடு, நான் கேட்டது பார்த்து விட்டேன். அது எவன் வாங்கி கொடுத்தான்? தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கும். ஏன் அப்படி எனக்கு எவன் கைராட்சியோ சூப்பராக இருக்கிறது. என்ன பண்ற? நன்றாக இருக்கிறது. என்ன தொண்டை கட்டி இருக்கிறதா? இல்லடா. ஏதாவது வேணுமா? இல்லை, தொண்டை கட்டி கொண்டு இருக்கிறது. தொண்டைக்கு வேண்டாம். அப்போ சரி விடுமா. இன்னைக்கு யார் வார்த்தை? இன்று என் கணவர் வருகிறார். அண்ணன் வராரா? நீ பேசு. பேசக்கூடாதா? ஆமா சொல்லாத. ஆமா அவரு பேசக்கூடாதா? பேசாத. என்னம்மா சொல்ற? பேசக்கூடாதுன்ற காட்டன் உடனே தூக்கி நிற்குதுடா. அது கண்ணாடி முடி முடி வெள்ள முடி. வசந்தரா, வசந்தரா, வசந்தரா. காயப்பட்ட இளையனே, உங்கள் கண்ணீரை மருந்தாகுங்களே, கண்ணீரை மருந்தாக்குங்களே. பொன்னான மனசு பாட்டு சாப்பிட்டு தூக்கத்துல வந்து நின்னுங்கறா. நான் எப்போது ஆரம்பிச்சு எப்ப வந்துட்டியா? வந்துட்டாரு. இப்படி மனைவி பார்க்கலடா. யாரு? நம்ம பொண்டாட்டி. நம்ம பண்ணட்டா ஒரு பேசி சொன்னங்க. சரி, எங்க போய் வந்தா? டேய், 4 மாதத்தோட நண்பன் வீடு தங்கி விட்டேன். அதெல்லாம் தங்க எங்க காட்டுக்கு போனியா? காட்டி வேட்டைக்கு சென்று பாத்தியா? சிங்கத்தை பாத்தியா? சிங்கத்தை பாத்தியா? பார்த்தடா. செட்டி போட்டுங்கதா இல்லையா? சிங்க சட்டி போட்டுருக்குமா? நீ வேற 6 வருஷத்துக்கு முன்ன காட்டுக்கு போனா ஒரு சிங்கம் என்ன பார்த்து போதால பூந்துச்சு. வெளியே வானோ, நான் வரமாட்டேன் போடா போய் வந்து. ஏன் வரமாட்டேன்னு கேட்டேன். நான் ஜட்டி போடல, நான் அசிங்கமா போடா. அதுதான் ஒண்ணு கேட்டேன். டேய், சிங்கனை பார்த்து சீறி வந்தது. விட்டே நம்பை பாய்ந்தது. மறந்து எனக்கு தெரியும் அது பொம்பளை சிங்கமா இருக்கும். அதான் மயங்கி வீட்டுக்கு. சரியா? அம்மா பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. கூப்பிடு. வசந்தா, வாடி வாடியா. சாரிடா, நான் என் பொண்டாட்டி ஞாபகத்துல கூப்பிட்டேன். சரி விடு, யார் பொண்டாட்டி இருந்தா விடு. என்ன கூட்டு போயிரடா இது. பரவாயில்ல, கூப்பிடு. வசந்தா, மாமா பொட்டிக்காருக்கிறாரு. ஆமா, மின்னல் உடம்பு கொதிக்குது. சூடாய் போச்சு. ஐயோ, 4 மாசமா உடம்பு கொதிக்குது. தணிக்கணும். முடியெல்லாம் நட்டுங்குது. நான் போய் வரத்தக்கான சூட்டை தணிக்கணும். முடி 10 நிமிஷம் தூங்கணும். அது போடா. ஜாலிதான். 4 மாசம் மக்களம் தான் உனக்குன்னு கட்சிக்குது. கழுப்பிட்டேன். நான் வரட்டுமா? அப்போ போயிருக்கலாம். இதுக்கு என்ன பிறவினே ஜந்துனே தெரியல. வசந்தரா, ஐயோ கடவுளே. ஹாய் செல்லம். எட்னு வர மாதிரி லிப்ஸ்டிக்லாம். யாரு? வசந்தரா, மாமா வந்து திரும்பி. ஓ, 4 மாசமாச்சு. உன்னை பார்த்தால கோவமா? வசந்தரா, என்னை பார். பேச மாட்டேன். வசந்தரா, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் பாய்கிறது.
பார்த்து அதனால என் மீது கோவமா? மாமா வந்துட்டு நீ சந்தோஷமா இருப்போம். என் மேல செல்லம் கையெடு. ஆய் செல்லம் போனா போனிட வட்ட வட்ட எடு. என் பட்டு ஆமா பட்டு. என் புச்சிமா வாயை மூடுறீங்களா? போனா போனிட மறக்கிற வந்த வண்டியோட மறக்கிற போய் 4 மாசம் ஆச்சு. ஒரு பொண்ணாடி என்ன பண்ற ஏது பண்ற? நீங்க பாத்துக்கறாங்க. 4 மாசத்தோட பாரத்தலட நடக்குது. வருத்தப்படாதே. இனி வந்து நம்ம இதுவரை இனி சந்தோஷமா இருப்போம். நமக்கு அதான் வேலையே. எங்க அண்ணன் மாதிரி இருக்கிறாரு பாவம். அண்ணன் சொல்லாம அவர் போய் யார் என்ன சொல்ற போனா பொண்ணிடமா இருக்கலாமா? ஒரு பொண்ணாடி என்ன பண்ற? ஒரு வார்த்தையில ஒரு கால் போட்டுருக்கலாம்ல. என்னப்பா அந்த ஜன்னல சாத்தா ஐயோ மறந்த இத சாட்சி வெளியிட்டேன். அதான் அது புடிச்சு மறந்து பாரு. வா மாமா என்னடா என்னடி இந்த ஆளுக்கு என்னையா நான் வான்னு கூப்பிட்டேன். உனக்கு நான் என் கூட்டுக்காரவன் ஒரிஜினல். நீ வந்து அவன் அதுக்கு எல்லாரும் பொறுப்பாக முடியுமா? ஓ செல்லம் ஐயோ நீ பிஞ்சு வெளியே வந்துக்கிற நீ அதான் வயசானவன் பல் வலிக்குது அவருக்கு. இருமாமா இப்பதான் வயசான ஒரு நீ இப்பதான் பிஞ்சு பாவம். ஐயே வசந்தரா அவரை விடு. ஆமா நம் கதையை தொடுவோமா? என்னன்னா ஒரு பெண்ணா பிறந்தவங்களுக்கு என்னதான் பொன் பொருள் மேல ஆசை இருக்கும்தான். அதோட ஒரு கணவர் கூட இருக்கிற சந்தோஷமே வேறதான் தெரியுமா? நண்பன் விட்டு தங்கி விட்டான். அன்பு கட்டுப்பட்டு அங்க தங்கி விட்டேன். அங்க இருந்தா உன்னை மறந்து விட்டேன். இத வந்து விட்டேன். இனி பேச மாட்டாயா? பேசு. என்ன விட்டு போக மாட்டேங்க. இனி போக மாட்டேன். ராமிசா ராமிசா அம்மா மேல வை. எங்க அம்மா மேல சத்தியம். சத்தியம். இரு இல்லடா ஏன்னா நடுப்புறத்துல இருந்து முத்திரை வச்ச மாதிரி இருக்காது. வசந்தரா மாமா கட்டான உடல், குண்டான முகம், ஆப்பிள் கண்ணம், வில் போன்ற புருவம், பிறை போன்ற நெற்றி, கரு மேகம் போன்ற கூந்தல், வண்ண உடை, சின்ன இடை, அகண்ட மார்பு, திரண்ட தோள்கள். அடடடட உன்னை பார்க்க என் உள்ளம் படக் படக துடிக்கிறது. அடக்க சொல்லாதே. இன்பத்தின் இருப்பிடமே, எழில் நிறைந்த ஓவியமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் மாமையிலே, கண்ணே கனியமுதே, கலையழக கொண்டவளே, கலைவண்ண தாரகையே, காவியத்தின் நாயகியே, வா என் பக்கம். உனக்கு ஏன் வெட்கம்? ஆம்பளை பார்த்தா லைட்டா வைக்கப்படுவேன். நான் யாரும் உங்களுடைய புருஷன் தானே. ஆனா உங்களை பார்த்தா வராது. அதானே பார்த்தேன். என்ன எங்க வீட்டுக்கு அதானே பார்த்தேன். வசந்தரா நம் இருவரும் கொட்ட பாக்கும் கொழுந்து வத்தையும் போட்டுக்கிட்டு மொட்டை மாடியில கட்டில மேல படுத்துக்கின்னு நீ மேல் நலவை பார்க்கவும் நான் கீழ் நலவை பார்க்கவும் எப்படி இருக்கும்?